சரி, நான் ஒரு முஸ்லீம் உள்ள சரியா, நான் 20 வயதில் இங்கே வந்தேன். ஏன் இந்த சைவ தெய்வம் என்னையில குடிக்கொண்டு? இந்த முஸ்லீம் பேரே வந்து ரஹ்மத் பீபி, என் அப்பாட பேர் வந்து அப்துல் அமீத், உம்மாட பேர் வந்து ஐசா பீபி, என் அக்காட பேர் வந்து சித்தி அமிதா பீபி, என் தங்கச்சிட்டு பேர் சக்கினா பீபி. நான் ஒரு முஸ்லீம்ல இருந்து இந்த சைவத்துக்கு வந்தேன். எத்தனை வயதில் வந்தேன்? 20 வயது. அப்ப ஏன் இந்த முஸ்லீம் மக்கள் என்னைய வந்து தடை செஞ்சு கொண்டு போகும்? காலம் வந்து ஒருத்தங்களை வந்து எந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகுதோ அதற்கு அவங்க தள்ளப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பாங்க. பிரபஞ்சம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. இன்றைக்கு 20 வயதுல வந்து 76 வயது மட்டும் இதே இடத்துல தான் நான். ரிச்சா வந்து வரப்போறது ஒரே கலர் சாம்பல் தான், புதைக்கிறது வந்து ஒரே நிறம் மண்ணுக்குள்ள தான். நான் வாக்கு சொன்னேன், எத்தனை வருஷம் வாக்கு சொன்னவர் தெரியும். என்ன சொன்னாலும் முஸ்லீம் மக்கள் நான் கணக்கெடுக்கிறேன். இப்ப என்ன நான் நீதி கதைக்கிறீங்க? சாவ போறேன், காதுல கூட தோடு இல்லாம வாழ்றேன். நான் பொய் சொல்லி வாழ்ந்ததும் இல்லை, எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லித்தான் வாழ்றேன். இன்றைக்கு எல்லாம் என்னைய அனாதையா விட்டுட்டு முழு பேரும் போயிட்டான். இன்றைக்கு முஸ்லீம் என்று சொல்லி என்னைய கடவுள் விளத்தி வைக்கல. வாக்கு சொல்லி இந்த இடத்துல 150 குடும்பம் இருந்தது. 150 குடும்பத்துக்கு 3 நேரம் அன்னதானம் நான் போட்டது எங்க கையால். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. நம்ம கூட இருக்கிறது யார் அப்படி சொல்லி வந்து உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி 45,000க்கும் அதிகமான பேர் வந்து அம்மாவோட வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க. பார்த்ததுக்கப்புறமா அம்மாவுக்கு பேர்ஸ்னலாக சில அட்வைஸ் சொல்லணும், சில ஹெல்ப் பண்ணணும் தம்பி, அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. நான் அன்னைக்கு எதிர்ச்சியாக வந்ததுனால வந்து அதாவது அவங்கள முன்கூட்டியே அவங்கள்ட்ட சில இன்ஃபர்மேஷனை பார்த்தேன்னா நான் அன்னைக்கு இங்கே வந்து வருவேன் அப்படி சொல்லி நானே எதிர்பார்க்கல. ஸோ வந்து இந்த ஏரியா அப்படின்னு தெரிஞ்சதும் நான் சடன்லி வந்து போயிட்டேன். அப்போ எனக்கு கூட அன்றைக்கி மைண்டில் தோணலாம் அம்மாவோட கான்டாக்ட் நம்பர் எடுக்கும் அப்படி சொல்லி. அந்த வீடியோ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ நான் என்கிட்ட நம்பரில் மறுபடியும் போனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் எடுக்க வந்திருந்தேன். அண்ட் அந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஏன் நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அது அடுத்தவங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவாக தெரியணுங்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னா அது அவருக்கு அது உயர்ந்தது, அது அவருக்கு உயர்ந்தது அப்படிங்கிறதால நாம் வந்து அதை தாழ்த்து பேச முடியாது. ஆகையினால அம்மா வந்து ஒரு மதம் மாறி வந்து வேறு மதத்தில் ஒருத்தங்களை திருமணம் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துமே இன்னொரு மதத்தை வந்து ஒரு மார்க்கத்தை வந்து தழுவி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொன்னதும் வந்து அதுக்குள்ள நிறைய பேர் நிறைய விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அம்மாக்கிட்ட பேசிட்டு தான் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் அம்மாவை பற்றினா சில விஷயம் தெரியாத நீங்களாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் அம்மா பற்றின முன்கூட்டின நாங்கள் போட்டிருந்த அந்த வீடியோ வந்து அவங்களோட இன்ட்ரோவை காண்பிக்கிறோம், அதை வந்து பார்த்துட்டு வாங்க. எமதர்மன் வச்சுக்கிறேன்னா நீ என்ன எமன்கிட்ட கேட்குறியா? இதைத்தான் எமதர்மன். எமனுக்கு எங்கேயுமே வந்து எமனுக்கு வழிபட மாட்டாங்களே. அப்பா ஐயோ நிப்பாட்டுங்க, நிப்பாட்டு. நான் சொல்றேன் சரியா கேளு. நான் கொஞ்ச நஞ்ச ஆள் இல்லை ஐயா, சரியா? நீங்க கதைக்கிறீங்க, என்னகிட்ட ஒரு ஆள் இருக்குது, சரியா? எமதர்மன் என் வீட்டு முன்னுக்கு இருக்கிறார். ராத்திரிக்கு படுப்பேன், ஒரு சத்தம் கேட்கும். இங்க யாரும் நினைக்க கூடாது இந்த நோனம்மா பேண்ட். நான் வந்து ஒரு முஸ்லீம் புள்ள, என் பேர் வந்து ரஹ்மத் பீபி. பெரிய ஆலமரம் விருட்சமாக வந்து அதேமாதிரி நாகமரம், சித்தர் ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர். இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது வந்து யமதர்ம ராஜாவுக்கு இப்படி ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை. இங்கே வா, பிரச்சனை இருக்க கூடாது, ஓண்ட இருப்படுது நீ போண்ட. அப்ப இந்த முஸ்லீம் மக்கள் எல்லாம் வாகனத்துல வந்தாங்க. இங்கே வந்தவங்களா? பெரிய நாகம் இருக்குது, வெள்ளை நாகம். இங்கேயா? புற ஏண்ட உங்கள்ட்ட நீங்கள் வச்சு இந்த முஸ்லீம் தான். ஆமாம், அதுக்காக வேண்டி புற வச்சாரு. உனக்கு இப்ப சாவு இல்லை, 115 வயதுல தான் உனக்கு சாவு. அவருக்கு வச்ச பாச கயிறை தூக்கி எரிஞ்சான் இந்த காணிக்குள்ள. எனக்கு பூமாதேவியோட கலையை எடுத்து அவருக்கு சிவண்ட கலை வந்துட்டு அந்த புள்ளையே நாங்கள் ஒப்பல. 50 வருஷத்துக்கு முன்னாலே தத்ரூபமா வந்து இந்த அளவுக்கு செய்திருக்காரு. அம்மா நம்ப மாட்டீங்க, இவர் பொல்லாதால் என்னைய கொண்டு போயிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கிடங்குல போட்டான். அச்சோ. போட்டுட்டு இந்த 7 லட்சம் காசுங்க அவங்க எடுத்துட்டாங்க. அதாவது போருக்கு முன்னால, யுத்தத்துக்கு முன்னால நீங்க இங்க வந்துட்டீங்க. ஆமா, அப்ப யுத்தம் நடக்கும்போது முகாம் போனது ஆனந்தபுரத்துக்கு. இவர் வந்து கத்தோலிக்க வேதம் தான், இவர கையால செஞ்ச சிலை தான் இது முழுதும்.
இவர பேர் பாவலுக்குள்ள பெனடி. காளி அம்மா தத்துருவமா வந்து கனாவுல என்னைய வை என்று சொன்ன. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில வடக்கு மாகாணத்துல வன்னி காட்டுக்குள்ள கிளிநொச்சி பகுதியில ஓகே இப்போ அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையில் இந்த ஒரு முல்லைத்தீவு காட்டுக்குள்ளே யமனை வந்து வழிபடக்கூடிய ஒருத்தங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு வீடியோ நாங்கள் காமிச்சிருந்தோம். அது ஒரு புதுமையான ஒரு விஷயம். சொன்னால் நாங்கள் நிறைய இடத்துல நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கோம், நிறைய வழிபாடுகளை வந்து பார்த்துருக்கிறோம். பௌத்த மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், சைவ மதமாக இருக்கட்டும், அப்படின்னு சொல்லி எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களுக்குமே நாங்கள் வந்து போயிருக்கோம். பட் எங்கேயுமே வந்து இந்த எங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயுமே வந்து இந்த யமதர்மனுக்கான வழிபாடு வந்து இல்லை. ஆனால் என்னண்டு நான் அதுவும் சொல்கிறேன், நான் எல்லா தெய்வத்தையும் வச்சு பூசையாக்கி நான் கலையாடி வாக்கு சொன்னவ. இன்றைக்கு முஸ்லீம் என்று சொல்லி என்னைய கடவுள் விளத்தி வைக்கல. வாக்கு சொல்லி இந்த இடத்துல 150 குடும்பம் இருந்தது. 150 குடும்பத்துக்கு 3 நேரம் அன்னதானம் நான் போட்டது என் கையால. இன்றைக்கு எல்லாம் என்னைய அனாதையா விட்டுட்டு முழு பேரும் போயிட்டாங்க. நான் அவங்களோட வீட்டு வாசலுக்கு போய்த்து ஒரு 5 ரூபா தாங்கன்னு நான் இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனால் யமதர்மனை வெச்சரிக்கிறதை அவர் வந்து சொல்லித்தான் வச்சேன். நம்புறீங்களா நம்பலையோ தெரியா, அந்த தருணத்துக்கு அவர் வந்து என்னையே வை என்று சொன்னோன்னதான் யமதர்மன் நிற்கிறார். ஆனால் எனக்கு தோணியாத்தான் அவர் முன்னுக்கே இருக்கிறார். என்னன்னு கேட்டால் நாங்கள் அதுக்கு பூசை வைக்கிற இல்லை. ஆனால் அவரை நாங்கள் இந்த எந்த காவலுக்கு அவர் இருக்கிறார். அவர் யமதர்மன் என்னையும் கொண்டும் போனார். சரியா, கொண்டு போயிட்டு அந்த லோகத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் தான் நான். இந்த லோகத்துக்கு இந்த இடத்துக்கு யமதர்மன் என்னை கொண்டு போயிட்டு வந்து கொண்டு விட்டுட்டு போனார். உயிர் போய் உயிர் வந்தது எனக்கு. இந்த ஆலயத்துல நம்பினா நம்புங்க, அது நான் பொய் சொல்ல இல்லை. சிவன் அறிய காளி அம்மா அறிய அப்படி இருந்துதான் நான் வழிபட்டு இன்றைக்கு இருக்கிறேன். ஐயா இன்றைக்கு கண்ணை பத்திராரு அண்டையில இருந்து தான் நான் இன்றைக்கு இருக்க ஆளாவினேன். இப்போ நீங்கள் கடைசியாக எப்போ நீங்கள் கலையாடினீங்க? கலையாடினா 20 வயது. 20 வயசுல 20 வயதுல தான் கலை வந்தது. பூமாதேவியோட கலையும் மீனாட்சி அம்மாவோட கலையும் வந்து நான் வாக்கு சொன்னவ. 13 வருஷம் வீட்டு துறப்பு பார்த்தவ. அப்படின்னா துறப்பு இருக்குது, வீட்டு துறப்பு சாவியா சாவி இந்த திறந்து போடுற அது 13 வருஷம் பார்த்தா வேணுமிடம் முழு சனத்துக்கிட்டேயும் கேளு. பாக்குறது எனக்கு புரியல, அது என்ன சொல்றீங்க? எப்படின்னா கையில விரல்ல வச்சா இப்ப உங்களுக்கு வேணும்னு சொன்னா அது விழும். சரியா, உங்களுக்கு கூடாதுன்னு சொன்னா அது விழும். இல்ல நல்லதுன்னு சொன்னா அதுக்கு எல்லாம் சுத்தி கொண்டே வரும். ஆனா இந்த கை சுத்தாது, அந்த துறப்பு தான் சுத்துறப்பு. அதே மாதிரி நான் 13 வருஷம் துறப்பு பார்த்தேன். அது பிறகு நாங்க சமையலுக்கு கூட ஆள் பிடிச்சித்தான் இருந்தோம். அந்த சமையல்லாம் போட்டு அன்னதானம் போடுறதுக்கு அன்னதானத்துக்கு சம்பளத்துக்கு ஆள் இருந்தது. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் என்னையால ஏலாது. காலைல கட்டுமாயி வந்துட்டு உங்களுக்கு என்கிட்ட மடக்கி இருக்கிறது தானே. அந்த துறப்பு பார்க்கறதுக்கு காலைல கட்டு வந்து அப்புறம் நான் ஐயாக்கு சொன்னேன், நீங்க மாலையாட்டி பாருங்க. அவர் அந்த உத்த வச்ச மாலை அது காளியம்மோட காலில் வச்சு அதை ஆட்டி பார்த்தார். அவர் வந்து கத்தோலிக்கா வேதம் என்றாலும் தெய்வம் எங்களோட தானா அணைஞ்சது. நாங்க கூப்பிடவும் இல்லை, காசுக்கு வாங்கவும் இல்லை. நான் போய் சொல்லி வாண்டதும் இல்லை. எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லித்தான் வாழ்றேன். விரும்பினா நீங்க என்னமோ என்ற கண்ணை பொறுத்த முடிய எனக்கு உண்மையை சொல்றேன். இந்த வீட்டை போட்டுட்டான், அதுக்கு ஜன்னல் இல்லை. ஆமா, நாங்க பாத்துருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து தெரியும், அம்மா வந்து பொலிச்சு தான் அடிச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்கு. நமக்கு முன்னுக்கு ஒரு பத்தி இறக்க வரல, கதவு வெடிக்க போகுது வெயில். ஆமா, அந்த வெயில் நான் யாருக்கிட்டையும் கேட்கல. இறைவன் அருளால் என்ன வந்து கிடைக்குதோ அதை வந்து ஏற்றுக்கொள்ள. என்னமோ கடவுள் எனக்கு தார கஞ்ச நான் குடிச்சு கொண்டு வீட்டுல இருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு இந்த புள்ள இருக்குது, அதுக்கு வேலை இல்லை. வேலை இருந்தா வேலைக்கு போனா ஒரு 5-10 போன வீடியோல வந்து கூட வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அம்மா புள்ளன்னு சொன்னது வந்து திடீர்னு என்னடா எதிரான்னு சொல்லி யோசிக்காதீங்க. அம்மா போன வீடியோல சொல்லியிருந்தாங்க வந்து தங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, பட் இருந்தாலும் சின்ன வயசுல ஒரு நோயா வந்து ஒரு பையனை இங்கே கொண்டு வந்தாங்க. அந்த நோய், ஆமா, அந்த நோயை சரிப்படுத்தி கொடுத்த வந்து
அந்த வீட்டுக்காரங்கள் வந்து அந்த பையன் வந்து இவங்கள்ட்ட வச்சு வளர்த்துட்டாங்க. இவங்க தான் நோய் நொடி இல்லாமல் அவங்கள வந்து நல்லபடியாக கண்ணும் கருத்துமாக பார்த்து வளர்த்து எடுத்து வந்தாங்க. அந்த பையன் இவங்களை வந்து மேக்ஸிமம் தன்னால் எது முடியுமோ அதில் வந்து நார்மலாக பண்ணி பார்த்துக்கொள்கிறான். அவங்கள்ட்ட வேலை கிடைச்சா போவாரு, அவங்கள்ட்ட வீட்டையும் பார்த்துக்கொள்றது இங்கே வந்து போகிறதா வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்போ போன வீடியோவில் அம்மா மெயினாக மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் வந்து இந்த டாய்லெட் விஷயம். உண்மையிலே வந்து அந்த காலத்துல வந்து காடு இல்லை. ஆமாம், அதை கேட்டிருந்தாங்க. அப்போ அதுதான் ஒரு அக்கா வந்து இப்போ சுசியாக்கான்னு சொல்லி கனடாவில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டிருந்தாங்க, தம்பி என்ன மாதிரி காஸ்ட் முடியும் எப்படி முடியும் அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அதை நான் இன்னும் கான்டாக்ட் நம்பர் கூட இல்லைக்கா, நான் சப்போஸ் அந்த பக்கம் போகணும்னு சொன்னால் எல்லாத்தையும் விசாரிச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். நார்மலாமல் இப்போ இங்கே ஒரு டாய்லெட் வந்து இப்படி கட்டி முடிக்கிறதா இருந்தால் அதே நான் சொல்கிறேன். நான் போய் சொல்லி வாங்கல்ல, அது காளியம்மாக்கும் சிவனுக்கும் நான் போய் சொன்னால் அது எனக்கு தண்டனை. சரியா? இந்த டொய்லெட்டை கூப்பிட்டு ஒரு ஆளை கேட்டேன். அவர் எனக்கு ஒரு நம்பிக்கைன்னு ஒரு ஆள். அவரை கேட்க அவர் சொன்னாரு, அம்மா இப்ப எல்லாம் விலை சரியா, 2 லட்சம் முடியும் என்கிட்ட சகலம் கட்டி பொருத்தமா நீங்க தாங்க, எல்லாம் செஞ்சு தர்றதுக்கு 2 லட்சம் முடியும் என்று சொன்னார். நான் போய் சொல்லல, என்கிட்ட கல்லு மணல் சின்ன சல்லி கல்லு மற்றது அவங்களுக்கு கூலி அதுக்கு சிவர் கட்ட எல்லாம் பார்த்து 2 லட்சம் கேட்டேன். ஓகேம்மா, ஓகே. இப்போ கண்டிப்பாக அது எப்படி நாங்கள் இது அந்த மேலே ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானது வந்து தங்குறதுக்கு ஒரு கொட்டியில் ஒரு குடிசை ஏதோ ஒன்று, இன்னொன்று குடிக்கிறதுக்கு வந்து ஒரு நீர் வசதி, இன்னொன்று வந்து இந்த ஒரு மனசில் கூட வசதி, 3மே வந்து நார்மலாக ஒரு மனுஷனுக்கு அன்றாட தேவைகளாக வந்து இருக்கக்கூடியது ஒன்று. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணி தருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் அவங்களோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் எல்லாம் போயிடுச்சு, வர மறந்துட்டோம். ஆனால் இன்னொன்று அதே சொல்கிறேன், இப்போ எனக்கு ஜன்னல் செய்யறதுக்கு இப்போ இது 2க்கும் பலக ஜன்னல் தானே, முன்னுக்கு வந்து கண்ணாடி போட்ட ஜன்னல் தானே, 65 கேட்டாங்க. அதுக்கு விசாரிச்சிங்களா? பொருத்தமா பொருத்தமா எனக்கு எனக்கு விரும்பின ஆட்கள் பொருத்தமா 65 கேட்டாங்க. இதுக்கு 2 லட்சம் கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன்னப்பா இப்ப காசு இல்லை என் கையில, நான் என்னத்தான் செய்ய, நம்பினா நம்புங்க, நான் சாமத்துக்கு என்றால் லெட்டுக்கு போறேன், அந்த தொங்கல் வீட்டுக்கு தான் போறேன், இந்த ரோட்டால போறேன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு வருத்தம் வந்த எங்க போறேன் அப்பானா வசதி இல்லை. அப்படி நிலைமையில தான் நான் வாழ்றேன். ஆனா யாரையும் நோவிக்க மாட்டேன். தர இல்ல எனக்கு ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு நான் நோவிக்க மாட்டேன். ஆனா எனக்கு உண்மையா சொல்றேன், ஒரு வசதியும் இல்லை. எனக்கு காதுல கூட தோடு இல்லாம வாழ்றேன்னா அப்படியா கூட நிலைமை. ஒரு காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இன்னைக்கு எப்படி வாழ்றாங்க அப்படி சொல்லி பாருங்க. அண்ட் வந்தமா நீங்க மார்க்கம் மாறினதால சில பேர் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும். அதாவது இப்படியானவற்றை தப்லீக் ஜமாத்தினர் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது இன்னொன்று நான் கேட்குறேன், அதை மட்டும் அவங்களுக்கு நான் கதைக்கிறேன், அவங்களுக்கு கேட்கும். நான் ஒரு முஸ்லீம்ல இருந்து இந்த சைவத்துக்கு வந்தேன். எத்தனை வயதில் வந்தேன்? 20 வயதுல. அப்ப ஏன் இந்த முஸ்லீம் மக்கள் என்னைய வந்து தடை செஞ்சு கொண்டு போகல? ஏன் கொண்டு போகல? நீங்க ரெட் பேனாவிலும் இருக்கிறாங்க தானே முஸ்லீம் மக்கள், 15 குடும்பம் இருக்கா, ஏன் கொண்டு போகல? இப்ப என்ன நியாய நீதி கதைக்கிறீங்க சாவ போற நேரத்துலயா? அது சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் இவர்களுக்கு கிதாயத் கொடுப்பானாங்க அப்படின்லாம் சொல்லுங்க. சில பேர் வந்து நல்லா தான் பேசியிருக்காங்க, சில பேர் தான் வந்து ஏனோ சொல்லி தெரியல. இப்ப எனக்கு சார்பானவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணா நான் தடுக்க மாட்டேன். ஆனா நான் இன்னொன்று சொல்றேன், அதையும் சொல்றேன். இப்ப இந்த ஜன்னலுக்கோ இந்த லெட்டுக்கோ எனக்கு உதவி செஞ்சா நான் முழு பேருக்கும் சொல்றேன். மறைக்கிறது இல்ல, நான் மறைக்க மாட்டேன். இவ்வளவு அனுப்பினாங்க, அதுவல் நான் இப்படி கட்டினேன் என்று நான் சொல்றதுதான். ஏன் நம்ம ஏண்ட பணத்துல செஞ்சேன்னு சொல்லவா? அதுக்கு புண்ணியம் கிடைக்கட்டுமே, சிவண்ட புண்ணியம். இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, முஸ்லீம் என்ற அரபு வார்த்தைக்கு தமிழில் அர்த்தப்படுவது முற்றிலும் நம்மை படைத்த ஏக இறைவனுக்கு மற்றுலுமாக அடிபணிந்தவர்கள் என்று. ஆகவே இந்த அம்மாவிடம் சாத்தானிய வழிபாடு தான் இருப்பதாக சொல்றாங்க. அதே அப்படி சாத்தான அது என்னன்னு கேட்டாவா? நான் சொல்றேன், இந்த வேத்துக்கு வந்தது எங்கட முஸ்லீம் மக்கள் கூடாது, நாங்க வந்தது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது நரகத்துக்கு தான் நாங்க போவோம், நல்ல லோகத்துக்கு போய் சேர மாட்டோம். ஏன் நீங்க இதுக்கு மாறினதால நீங்க நரகத்துக்கு போவீங்கன்றீங்களா? இப்ப அவங்க சாபம் போடுறது, அவங்க சாபம் போடுறது, நான் நரகத்துக்கு தான் போவாய். ஏண்ட பிட்டில வர்றா இல்ல தானே,
இவங்களோட பெட்டில் தானே போறாய், எங்கட வந்து சண்டாக்கு. சரியா? அவங்களோட வந்து இவங்களோட தமிழாக்களோட வேதக்காரர பெட்டி. அப்ப அதுல தானே பாக்குறாய். ஏன் நேரங்காலத்தோட எங்களுக்கு வந்தா, எங்ககிட்ட வந்தா கொஞ்சம் வேத்துக்கு எடுக்கலாம் தானே. இனி என்ன வேத்துக்கு எடுக்கிறேன்? எனக்கு 76 வயதாச்சு. இப்ப வருத்தக்காரியா ஆகுறேன். நான் எப்ப சுடலை கூப்பிடுவேண்டு இல்லை என்னைய. நான் போயிட்டா என்ன செய்ய? என்னமோ படுறது அங்க போய் படுவோம். அதுதான் இப்போ ஒருத்தருங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து சாபம் போடுறத வந்து இருக்கக்கூடாது. அது எந்த மார்க்கத்திலையும் சொல்லப்படலை. எல்லா கடவுளையும் வந்து அடுத்தவங்கள்ட்ட அன்பை செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரியா, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த பகவானாக இருந்தாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரிதான், மனிதன் இடத்துல வந்து அன்பை செலுத்துன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு எதிர்மறையை வந்து விதைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள வந்து எப்படி சொல்கிறோம், ஒரு மனுஷன்ட்ட அன்பாக பேசி பண்பாக பழகு அதை சொல்கிறாங்களே தவிர நீங்கள் அவங்கள்ட்ட மைண்டு மாறுற அளவுக்கு நெகட்டிவான கொமெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாலும் முஸ்லீமாக்கள் நான் கணக்கு எடுக்கிறேன். நான் கணக்கு எடுக்கிறேன். படைத்து வந்தான் படி அளப்பா. ஏன்னு கேட்டா கடவுளோட சித்தம் எனக்கு என்னென்ன நடக்கிறதோ இனிமும் என்ன நடக்கிறது நடக்கும். அதை யாரும் தடை செய்யலுமா? தடை செய்யலாது. கண்டிப்பாக இறைவன் என்கிறது வந்து ஒருவன் தான். ஆரம்பத்தில் வந்து இயற்கையில் வாழ்ந்த மனிதர்கள் இயற்கையை மட்டும்தான் வழிபட்டாங்க. அது சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம். இதை அதாவது இயற்கையை வழிபட்டு வந்த மனிதன் பிறகுதான் வந்து இயற்கைக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சான். அப்படி உருவம் கொடுக்க ஆரம்பிச்சும் வந்து ஒவ்வொரு நாகரிகத்திலையும் வந்து தோன்றின மனிதர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வந்து வழிபட்டாங்க. அப்படி இருக்கையில அப்படி தோன்றினது வந்து கடவுள் இறை. ஏன் நீங்கள் இப்படி நெகட்டிவாக சொல்லுங்கள்? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நானே வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நானும் வந்து பள்ளிவாசலுக்கெல்லாம் வீடியோக்கு போகிறேன், நானும் வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு போகிறேன், அதே மாதிரி வந்துட்டு எப்படி சொல்கிற பன்சலை விகாரிகளுக்கு கூட வந்து போகிறேன். அப்போ ஏன் நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. உண்மையிலே ஒரு மார்க்கத்தை தழுவ வேண்டியது, ஒரு இறை மார்க்கத்தை தழுவி ஒருத்தன் வந்து வணங்க வேண்டியது வந்து உண்மையிலே அது தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஒரு சுதந்திரம். உண்மையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து சுதந்திரமானது. அவன் எதை வந்து கடவுளை எப்படி வழிபட நினைக்கிறானோ அதுதான் அவனோட ஆன்மீகம். அது மட்டும் இல்லை. நான் கொழும்புல இருக்க கூட கல்யாணம் கட்டி தான் இருந்தேன். பன்சலைக்கு மட்டும் நாங்க காலம்பரைக்கு 15 கிலோ மாவுக்கு இடியப்பம் மாவிச்சு சம்பல் அரைச்சி சொதி வச்சு நாங்க பார்சல் கட்டி அந்த பன்சல் இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்குறேன். இந்த பருவ நேரத்துக்கு நாங்க கொடுப்போம். மற்றது வெள்ளிக்கிழமை ராத்திரி 50 பார்சல் சோறு 4-5 கறியோட பள்ளி வாசலுக்கு கொடுப்போம். வெள்ளிக்கிழமையில நாங்க கொடுத்தோம். எங்களுக்கு அவ்வளவு தெரியாம இருக்குதா? போயாட்டையில வந்து பன்சலைக்கும் கொடுத்துருக்காங்க, வெள்ளிக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மனுஷனை வந்து இன்னொருத்தங்க நீங்கள் உங்களோட பொசிஷன்ல இருந்து தட்டி கழிக்காதீங்க, குறைச்சி எடை போடாதீங்க. தயவுசெய்து எல்லா மனுஷனையும் மனுஷனாக பாருங்கள். கடவுள்ன்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனுக்குள்ளே ஓடுற குருதியை வந்து பாருங்கள். உங்கள்கிட்ட ரெட் கலர் தான், அவங்கள்ட்ட ரெட் கலர் தான், வெட்டினா எல்லா பேருக்கும் ஒரே கலர் ரத்தம் தான் வரப்போகுது. இதில் ஏற்றம் இறக்கம் தாழ்வுன்னு சொல்லி எதுவுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணமாக சொல்ல போகணும்னு சொன்னால் வந்து நீங்கள் இறந்ததற்கு பிறகு வந்து எல்லாரையும் ஒரே நிறமுள்ள ஒரு மண்ணுக்குள்ளே தான் புதைக்க போகிறாங்க. எல்லாரையும் எரிக்கிறதா இருந்தால் ஒரே கட்டையில் தான் வந்து எரிக்க போகிறாங்க. எரிச்சா வந்து வரப்போகிறது ஒரே கலர் சாம்பல் தான், புதைக்கிறது வந்து ஒரே நிறம் மண்ணுக்குள்ளே தான். ஆகையினால் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அப்படி சொல்லி குறைச்சிடப்படாதீங்க. நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க அதை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அதை வாழ்த்த முடிஞ்சால் வாழ்த்துங்க, தூற்ற நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அதான் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் நாங்களும் வந்து பதில் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கோம். என்ன சொன்னால் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டோம், அந்த வீடியோக்குள்ளே தான் அம்மாவுக்காண்டி இவ்வளோ பிறந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. என்னமோ இந்த சிவண்ட புண்ணியமும் காளியம்மட புண்ணியமும் எந்த ஐயா வந்து ஒரு பக்தன், அவர் வந்து இவங்களுக்கிட்ட இன்றைக்கு ஒரு அநியாயம் செஞ்சேன்னு சொல்லல, அவங்களோட புண்ணியம் கிடைக்கும். இந்த லெட்டுக்கும் இந்த ஜன்னலுக்கும் எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க. கண்டிப்பாக அந்த புண்ணியம் கிடைக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக என்ன சொன்னால் பாருங்க, அம்மாவோட கணவர் வந்து கிறிஸ்தவம், அம்மா வந்து இஸ்லாமியம், 2 பேரும் சேர்ந்து வந்து மாறி வந்த மார்க்கம் வந்து சைவம். இது வந்து காலத்தின் கட்டாயம். காலம் வந்து ஒருத்தங்களை வந்து எந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகுதோ அதற்கு அவங்க தள்ளப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பாங்க. பிரபஞ்சம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. நம்மளை வந்து எந்த ஒரு நிலைக்கும் கொண்டு போகும் பிரபஞ்சம். ஒருத்தங்கள்ட்ட வாழ்க்கையை வந்து தூற்றி விடுறதும் அப்படிதான், உயர்த்தி விடுறதும் அப்படிதான். ஸோ ஆகையினால நீங்கள் நல்லது நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க. அந்த அம்மாவோட அந்த நாங்கள்
போட்டிருந்த வீடியோக்குள்ள நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்குலாம் அந்த மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் பண்ண விஷயம் சரிதானா அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள்ட்ட இறைவனோட சார்பில் யோசிச்சு பாருங்க. கடவுளாக இருந்தால் அப்படிலாம் சொல்லுவார் அப்படி சொல்லி ஒரு மார்க்கத்தை வந்து இன்னொரு மார்க்கத்துல இருந்து தழுவி போனான்னு சொன்னால் அந்த மார்க்கத்தை சேர்ந்த கடவுள் வந்து அவங்களுக்கு சாபம் விடுவாங்களா? எப்பவுமே வந்து கடவுள் அப்படிங்கிற வந்துட்டு தான் படைத்த பிள்ளைகளுக்கு வந்து சாபம் போடுவது கிடையாது. சரி, நான் ஒரு முஸ்லீம் உள்ள சரியா, நான் 20 வயதுல இங்க வந்தேன். ஏன் இந்த சைவ தெய்வம் என்னையில குடிக்கொண்டு அப்ப அவங்க வெறுத்து சாதி வேறண்டு விளத்திருக்கலாமே. நான் வாக்கு சொன்ன எத்தனை வருஷம் வாக்கு சொன்ன தெரியுமா? நான் இன்றைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க கோயிலம்மா கூடாதவ என்று சொல்ற அளவுக்கு நான் வைக்கல இந்த இடத்துல. இன்றைக்கு 20 வயதுல வந்து 76 வயது மட்டும் இதே இடத்துல தான் நான் இருக்கிறேன். நான் இடம் மாற இல்லை. இன்றைக்கும் சொல்ல மாட்டாங்க நோனம்மாண்டா நோனம்மா இல்ல நோனாக்காண்டா நோனாக்கா. காளி கோயில் அம்மாண்டு கேட்டாலும் காட்டுவாங்க. அப்படித்தான் நாங்க வாழ்ந்தது மனுஷரோட. நாங்க மனுஷரை பகையாக்கி வாழையில. கண்டிப்பா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அம்மா வந்து இஸ்லாமிய கிடையாது அப்படி சொல்லி. நான் வந்து செக் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு அம்மாவோட அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணியிருந்தேன், அம்மாவோட ஐடென்டி கார்டை வந்து செக் பண்ணியிருந்தேன். காரணம் வந்து எங்களால் ஏதாச்சும் ஹெல்ப் முடிஞ்சாலோ முஸ்லிம் பேரே வந்து ரஹ்மத் பீபி. ஆமா, என் அப்பாட பேர் வந்து ஹத்துல் அமீர் சரியா. ஏண்ட உம்மாட பேர் வந்து ஐசா பீபி. என் அக்காட பேர் வந்து சித்தி அமிதா பீபி. என் தங்கச்சிட்டு பேர் சக்கினா பீபி. அந்த பிபின்றது பேர் பிபி என்ற பேர் தான் கிராம் பாஸ்ல யாருக்கிட்டையும் விசாரிக்கலாம். என் குடும்பம் எல்லாம் கிராம் பாஸ் பாலத்துறை வத்தலை அங்கெல்லாம் கொழும்பு பக்கம் தான். நீங்க இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு வாட்டி உங்க குடும்பம் நான் வந்தது இந்த வேத்துக்கு மாறினேன். என் குடும்பம் செத்த வீட்டையும் வேணாண்டு விளத்தி விட்டுட்டு உங்களை இன்ன வரைக்கும் தொடர்பே இல்லை. நான் 76 வயது மத்தி தொடர்பே இல்லை. செத்தா சாவுரோ 4 பேர் கொண்டு போய் தாப்பாங்க தானே, அது காணும் எனக்கு. நாய்கள் கொண்டு போவாது என்ன செய்யப்பாரு. என் தலையெழுத்து அப்படி இருக்குது. இப்படி நடக்கணும்னு கடவுள் தான் சித்தம். கண்டிப்பா அது நாங்க தடை செய்யலாம். அதுதான் உண்மையில இயற்கைக்கு மாறா வந்து நம்ம எது பண்ணாலும் அது சாத்தியமாகாது. உண்மையில இந்த வழியில தான் நம்ம போயாகணும்னு சொல்லி அது தீர்மானிச்சா அந்த வழியில தான் நம்ம போயாகணும். ஓகே, ஆனது ஆகிப்போச்சு. இனியும் கூட வந்து இந்த ஒரு வீடியோக்குள்ளேயும் யாராச்சும் அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உண்மையில் நான் உங்களுக்கு இனிமேல் ரிப்ளை தர விரும்பலை. கடவுள் கூட அதுக்கு எப்படியான தண்டனை உங்களுக்கு கொடுப்பார் அப்படி சொல்லி தெரியாது. நான் யாருக்கும் சாபம் போட முடியாது. அது மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து சாபம் போட முடியாது. அது நமக்குத்தான் வந்து சேரும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து சேரும். அதாவது ஒருத்தவன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுவடை செய்வான் அப்படி சொல்லி. நீங்கள் இந்த அம்மாவுக்கான நெகட்டிவ் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கிறீங்களா, அதே உங்களுக்கு நாளைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ எந்த ஒரு மார்க்கத்திலையும் எந்த ஒரு இறைவனும் கூறலை இன்னொரு மனுஷனை பார்த்து நீ குறைச்சி இடப்போட அவனுக்கு வந்து தீங்கே நின்று அப்படி சொல்லி எந்த கடவுளும் சொல்லலை. நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா கடவுளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பேசியும் அப்படி சொல்லி சைவத்தில் சொல்லப்படுற மாதிரி உங்கள் மார்க்கத்திலையும் வந்து ஒவ்வொரு நல்ல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த மனுஷன் வந்து அன்பு செலுத்துங்க. அநாகரிகமாக வந்து வார்த்தைகளை விட்டு அவங்கள வந்து குறைச்சி பேசாதீங்க. அது நான் கொமெண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு மனக்கவலையாக இருந்தது. அதனால தான் சரிங்கம்மா இப்போ இந்த எஸ்டிமேட்டு கூட வந்து நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுட்டீங்க. ஸோ வந்து உங்கள் கான்டாக்ட் நம்பர் கேட்டவங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறோம். டிரெக்டாக கூட உங்ககிட்ட கால் பண்ணி உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் போன வீடியோவில் கூட நான் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் கூட வந்து எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் வார்த்தை பிரயோகங்களை நான் பாவிச்சிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.